கிறிஸ்துவுக்குள் பிரியமான சகோதர சகோதரிகளே, ஆண்டவரும் இரட்சகருமாய் இருக்கிற இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே இந்த உயிர்த்தெழுந்த நாளின் காலை நேரம் உங்களுக்கு என்னுடைய உயிர்த்தெழுதல் நாள் வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்ளுகிறேன். ஆண்டவர் உங்களை தொடர்ந்து ஆசீர்வதிப்பாராக. இந்த நாள் உங்களுக்கு சந்தோஷமாக இருக்கட்டும், கொண்டாட்டமான நாளாக இருக்கட்டும். கர்த்தர் உங்களை கனப்படுத்துவாராக. இந்த காலை நேரம் நம்முடைய தியானத்திற்காய் வேதத்திலிருந்து ஒரு வசனத்தை நாம் வாசிக்க கேட்போமா? லூக்கா எழுதின சுவிசேஷம் 24வது அதிகாரம் 5-6 வசனங்கள். அந்த ஸ்திரீகள் பயப்பட்டு தலை கவிழ்ந்து தரையை நோக்கி நிற்கையில் அந்த 2 பேரும் அவர்களை நோக்கி, உயிரோடு இருக்கிறவரை நீங்கள் மரித்தோரிடத்தில் தேடுகிறது என்ன? அவர் இங்கே இல்லை, அவர் உயிர்த்தெழுந்தார். என கண்பான தேவனுடைய பிள்ளைகளே, ஆண்டவருடைய வார்த்தை நமக்கு சொல்லுகிறது, அவர் இங்கே இல்லை, அவர் உயிர்த்தெழுந்தார். நம்முடைய ஆண்டவராகிய இயேசு இன்றைக்கும் உயிரோடு இருக்கிற தெய்வமாயிருக்கிறார். ஆண்டவர் இயேசு தாமே யோவானுக்கு தன்னை வெளிப்படுத்தும் பொழுது சொல்லுகிறார், மரித்தேன், ஆனாலும் இதோ சதா காலங்களிலும் உயிரோடு இருக்கிறேன். உயிர்த்தெழுந்த இயேசு இனி மரிப்பதில்லை என்பதை நாம் அறிந்திருக்கிறோம். ஆண்டவர் இயேசுவினுடைய உயிர்த்தெழுதல் நமக்கு சொல்லித் தருகின்ற பாடங்கள் என்ன? ஆண்டவர் இயேசு உயிர்த்தெழுந்ததினால் இந்த உலகத்தில் உள்ள எந்த அதிகாரமும் அவருக்கு கீழ்ப்பட்டிருக்கிறது என்பதை நாம் அறிந்திருக்கிறோம். ஏரோதுவினுடைய அதிகாரம் உடைத்து எறியப்பட்டது, பிலாத்துவினுடைய அதிகாரம் உடைத்து எறியப்பட்டது, பாதாளத்தின் வல்லமைகள் உடைத்து எறியப்பட்டது, மரணத்தினுடைய அதிகாரங்கள் உடைத்து எறியப்பட்டது. எல்லாவற்றையும் உடைத்து எறிந்து ஆண்டவராகிய இயேசு ஜெயித்து அவரை உயிரோடு எழுந்ததை நாம் எல்லாரும் அறிந்திருக்கிறோம். உலக சரித்திரமே அவைகளை பேசுகிறது. அப்படியானால் நாம் ஆராதிக்கிற தேவன் உயிருள்ளவர் என்பது நம்முடைய முதலாவது செய்தி. 2வது, பக்தனாகிய பவுல் சொல்லுகிறார், அவர் உயிரோடு எழுந்ததினாலே பலமாய் நிரூபிக்கப்பட்ட தேவகுமாரனாயிருக்கிறார். இயேசு உயிரோடு எழுந்ததினாலே அவர் தேவன் என்றும் நிரூபிக்கப்பட்டவராயிருக்கிறார். ஆகவே இந்த காலை நேரம் நாம் ஆராதிக்கிறதான ஆண்டவர் உயிரோடு இருக்கிறார் என்பதை நாம் விசுவாசிக்க வேண்டும். அவர் உயிரோடு இருப்பது உண்மையானால் இன்றைக்கும் அவர் நமக்கு அற்புதங்களை செய்ய போதுமானவராய் இருக்கிறார். இன்றைக்கும் நம்முடைய பிரச்சனைகளை நீக்குவதற்கு போதுமானவராய் இருக்கிறார். அன்றைக்கு வருத்தப்பட்டு பாரம் சுமக்கிறவர்களே, நீங்கள் எல்லாரும் என்னிடத்தில் வாருங்கள், நான் உங்களுக்கு இளைப்பாறுதல் தருவேன் என்று அழைத்ததான ஆண்டவர் இயேசு இன்றைக்கும் உயிரோடு இருப்பதினால் உங்களுடைய பாரங்களை இன்றைக்கும் அவர் மாற்றுவதற்கு வல்லமை உள்ளவராகவே இருக்கிறார். அன்றைக்கு சாத்தானுடைய வல்லமைகளில் இருந்து ஜனங்களை விடுதலையாக்கின இயேசு இன்றைக்கும் உயிரோடு இருப்பதினால் சாத்தானுடைய சகல கிரியைகளிலும் இருந்து உங்களுக்கு விடுதலை தர இன்றைக்கும் அவர் வல்லமை உள்ளவராக இருக்கிறார். சாசனுடைய கிரியைகளை அழிப்பதற்கே தேவனுடைய குமாரன் இந்த உலகத்தில் வெளிப்பட்டார். ஆகவே இந்த காலை நேரம் உங்களுக்குள் ஒரு பெரிய விசுவாசம் வரட்டும். என்னுடைய வாழ்க்கையில் காணப்படுகிற எல்லா பிரச்சனைகளுக்கும் உயிர்த்தெழுந்த இயேசுவினாலே எனக்கு மாற்றம் உண்டாகும். உயிர்த்தெழுந்த இயேசு என்னை காக்க வல்லவர். உயிர்த்தெழுந்த இயேசு என்னை ஆசீர்வதிக்க வல்லவர். உயிர்த்தெழுந்த இயேசு தான் இந்த உலகத்தை விட்டு பரமேறுவதற்கு முன்னே அவர் செய்த ஒரு காரியம், தன்னுடைய 2 கரங்களையும் உயர்த்தி தம்முடைய ஜனங்களை அவர் ஆசீர்வதித்தார். பிரியமானவர்களே, இந்த காலை நேரத்திலும் அந்த ஆண்டவர் இயேசுவின் கரம் உங்களை ஆசீர்வதிக்கும்படி உங்கள் மேல் வந்து அமருவதாக. இந்த உயிர்த்தெழுந்த நாளிலே சந்தோஷத்தோடு ஆண்டவரை துதியுங்கள், ஆராதியுங்கள், கர்த்தரை மேன்மைப்படுத்துங்கள். உயிர்த்தெழுந்த தேவனுடைய ஆசீர்வாதம் உங்கள் வாழ்க்கையிலே நிறைவாய் தங்குவதாக. நாம் ஜெபிப்போமா? எங்களுக்காக உயிரோடு எழுந்து இன்றைக்கும் உயிருள்ளவராயிருக்கிற எங்கள் ஆண்டவரே, உம்மை நாங்கள் மகிமைப்படுத்துகிறோம். அப்பா, நீர் உயிர்த்தெழுந்ததினாலே இந்த உலகத்தினுடைய சகல அதிகாரங்களும் அழிக்கப்பட்டது என்பதை நாங்கள் அறிகிறோம். நீர் உயிர்த்தெழுந்ததினாலே ஆண்டவரே, நீர் தெய்வமாக நிரூபிக்கப்பட்டிருக்கிறீர், பலமாய் நிரூபிக்கப்பட்ட தேவகுமாரன் என்று வேதம் உம்மை குறித்து சொல்லுகிறது. நாங்கள் ஆராதிக்கிற தேவன் செத்து போனவர் அல்ல, மண்ணோடு மண்ணாய் போனவர் அல்ல, இன்றைக்கும் உயிருள்ளவராயிருக்கிறவர். ஆகவே உம்முடைய உயிருள்ள கிரியைகளை இன்றைக்கு
இன்றைக்கும் நீர் நடப்பித்துக் கொண்டிருக்கிறீர். இந்த காலை நேரத்திலும் அற்புதங்களையும் அடையாளங்களையும் சத்துருவின் வல்லமைகளையும் தேவன் ஆண்டவரை இந்த உலகத்திலே அகற்றி அற்புதங்களாலும் அடையாளங்களாலும் தமது ஜனத்தை நிரப்புவீராக, சமாதானத்தினால் நிரப்புவீராக. ஆண்டவருக்கு மகிமை உண்டாகட்டும். ஆண்டவரே, இன்றைக்கும் நீர் உயிரோடு இருப்பதினாலே அற்புதங்களையும் அடையாளங்களையும் செய்யுங்கப்பா. சத்துருடைய கிரியைகளிலே பிடிக்கப்பட்டிருக்கிற ஜனங்களை அதிலிருந்து தேவன் பரிபூர்ணமாய் விடுதலையாக்கி அவர்களை கனப்படுத்தும்படியாக நான் வேண்டுகிறேன். சுகமாய் வாழ வைக்கும்படியாக வேண்டுகிறேன். பரிசுத்தம் உள்ள தேவன் அப்படி இந்த காலை நேரம் செய்கிறதற்காக உமக்கு ஸ்தோத்திரம். தொடர்ந்து உம்முடைய உயிர்த்தெழுதலின் நினைவு கூறுதலை கொண்டாட கிருபை தாரும். பெரிய காரியங்களை செய்யும். இரட்சகர் இயேசுவின் நாமத்தில் இவைகளை வேண்டிக் கொள்கிறோம் எங்கள் நல்ல பிதாவே, ஆமென். God bless you. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். ஆமென்.